உங்களுக்கு அமைதி உரித்தாக. அன்பார்ந்தவர்களே, மரியனின் ஓராண்டில் வீடியோ விளை வாசிப்பு திட்டத்தின் 23ஆம் நாளுக்குள் நம்ம நுழைந்திருக்கிறோம். இன்றைக்கி நம்ம தொடக்கநூல் 43ஆம் அதிகாரமும் 44ஆம் அதிகாரமும் வாசிக்க போகிறோம். நம்ம நேற்று பார்த்தோம், கடைசியாக நீங்கள் போய் பென்யமீனை கூட்டிகிட்டு வந்தால் தான் நான் விடுவேன் அப்படின்னு சொல்லி யோசேப்பு அவருடைய சகோதரர்கள்லேருந்து ஒருத்தரான சிமியோனை பிடிச்சி வச்சுக்கிட்டு மற்றவங்களெல்லாம் அனுப்பிச்சி விடுறாரு. இன்றைக்கி நம்ம யாக்கோபு என்ன பண்ண போகிறாரு? அவருடைய அன்பார்ந்த அந்த பென்யமீனை திருப்பி அனுப்பி வைக்க போகிறாராம். அப்படி அனுப்பி வச்சார்னா யோசேப்பு அந்த பென்யமீனை வச்சு என்ன பண்ண போகிறாரு? இது எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்களை இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிறோம். கூடவே நம்ம யோபுவினுடைய 35ஆவது அதிகாரமும் 36ஆவது அதிகாரமும் நம்ம வாசிக்க போகிறோம். அதில் தொடர்ந்து எலிகு அவருடைய 4வது நண்பர் யோபு மேலே எல்லா தவறான குற்றப்பழிகளையும் போடுவதை நம்ம இன்றைக்கி வாசிக்க போகிறோம். கூடவே நீதிமொழிகள் 4வது அதிகாரம் நேற்றே நம்ம ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி அதில் 10வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். 10 வசனங்கள் வாசிக்க போகிறோம். இதில் நம்ம சரியான நேர்மையாளர்னுடைய பாதையில் நடக்கிறதுனால நமக்கு வரக்கூடிய நன்மைகளை பற்றி நம்ம இன்றைக்கி வாசிக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம விழிவாசிப்பு பகுதிகளுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு 3 கேள்விகளை நம்ம யோசிப்போம். முதல் கேள்வி என்னென்னா, பென்யமீன் அவர் கூட பிறந்த தம்பியை பார்த்தப்ப யோசேப்பு எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணார் அப்படின்றத கவனித்து கொண்டே நம்ம வாசிப்போம். இரண்டாவது, யூதா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், யோசேப்பு 20 வெள்ளி காசுக்கு விற்றார் தொடக்கநூல் 37வது அதிகாரத்தில். இன்றைக்கி யூதா என்ன பண்ண போகிறார் அப்படின்றத கவனித்து வாசிங்க. யூதா இன்றைக்கி வருவார் திரும்பவும். ஏற்கனவே ஒரு தாமாரு கூட ஒரு தவறான பாவம் செஞ்சார். இவ்வளோலாம் நம்ம யூதாவை பற்றி பார்த்துருக்குறோம். இன்றைக்கி யூதா என்ன பண்ண போகிறார் அப்படின்றத கவனமாக இருந்து அதை கவனித்து கொண்டே வாசிப்போம். மூன்றாவது, யோசேப்பு குறி பார்த்தாருன்னு சொல்லி போட்டிருக்கோம். அதை கவனித்து கொண்டே வாசிப்போம். குறி பார்த்தாரா உண்மையாலுமே அப்படின்றத கவனித்து கொண்டே வாசிப்போம். சரி, இன்றைய தினத்திற்கான விலை வாசிப்பு பகுதிக்குள்ளே செல்கிறதுக்கு முன்னாடி நம்ம வழக்கம் போல் ஜெபத்தோடு துவங்குவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தையம் இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தொடக்க நூல் அதிகாரம் 43. நாட்டில் பஞ்சம் மிக கடுமையாயிருந்தது. எகிப்திலிருந்து வாங்கி வந்திருந்த உணவுப் பொருள்கள் தீர்ந்துவிட்டன. அவர்கள் தந்தை அவர்களை நோக்கி, நீங்கள் திரும்பி போய் நமக்கு கொஞ்சம் உணவுப் பொருள் வாங்கி வாருங்கள் என்றார். அதற்கு யூதா, அந்த ஆள் உங்கள் இளைய சகோதரனை உங்களுடன் அழைத்து வராவிடில் நீங்கள் என் முகத்தில் விழிக்க வேண்டாம் என்று எங்களை கடுமையாய் எச்சரித்துள்ளார். ஆதலால் நீங்கள் எம் சகோதரனை எங்களோடு அனுப்பினால் மட்டுமே நாங்கள் அங்கு சென்று உணவுப் பொருள்களை உங்களுக்கு வாங்கிக் கொண்டு வருவோம். நீங்கள் அவனை அனுப்பாவிடில் நாங்கள் போக மாட்டோம். ஏனெனில் அந்த ஆள், உங்கள் சகோதரன் உங்களுடன் வராவிடில் நீங்கள் என் முகத்தில் விழிக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் என்று சொன்னார். இஸ்ரவேல் அவர்களை நோக்கி, உங்களுக்கு இன்னும் ஒரு சகோதரன் இருக்கிறான் என்று அம்மனிதருக்கு தெரிவித்து, நீங்கள் ஏன் எனக்கு துன்பம் வருவித்தீர்கள் என்று முறையிட்டார். அவர்கள், அந்த ஆள் நம்மை பற்றியும் நம் உறவினரை பற்றியும் துருவி துருவி கேட்டார். உங்கள் தந்தை இன்னும் உயிரோடு இருக்கிறாரா
உங்களுக்கு வேறு சகோதரன் உண்டா என்று வினவினார். அவர் கேட்ட கேள்விகளுக்கு இவ்வாறு பதில் அளித்தோம். உங்கள் சகோதரனை இங்கே கொண்டு வாருங்கள் என்று அவர் சொல்வார் என்று நாங்கள் அறிந்திருக்க கூடுமோ என்று மறுமொழி கூறினார். மேலும் யூதா தம் தந்தை இஸ்ரவேலை நோக்கி, எங்கள் குழந்தைகளும் நீங்களும் நாங்களும் சாகாமல் உயிரோடு இருக்க வேண்டுமானால் இளைஞனை என்னோடு அனுப்பி வையுங்கள், நாங்களும் புறப்பட்டுச் செல்வோம். அவனுக்கு நானே பொறுப்பாளி, அவனை பற்றிய பொறுப்பை என் கையில் விட்டுவிடுங்கள். நான் அவனை உங்களிடம் கொண்டு வந்து ஒப்புவிக்காவிடில் உங்களுக்கு முன்பாக அப்பழியை எந்நாளும் நான் சுமப்பேன். இவ்வளவு காலந்தாழ்த்தீராவிட்டால் இதற்குள் 2 முறை போய் திரும்பி வந்திருக்கலாம் என்றார். அதை கேட்டு அவர்களின் தந்தை இஸ்ரவேல் அவர்களை நோக்கி, அவ்வளவு அவசியமானால் நீங்கள் அப்படியே செய்யுங்கள். ஆனால் இந்த நாட்டின் விளைச்சலில் மிகச்சிறந்த சிலவற்றை உங்கள் பைகளிலே எடுத்துச் செல்லுங்கள். கொஞ்சம் தைல வகைகள், தேன், நறுமணப் பொருள்கள், வெள்ளைப்போளம், தேவதாரு கொட்டைகள், வாதுமை பருப்பு ஆகியவற்றை அம்மனிதருக்கு காணிக்கையாக கொண்டு செல்லுங்கள். மேலும் 2 மடங்கு பணத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் கோணிப்பை வாயில் வைக்கப்பட்டிருந்த பணத்தை நீங்கள் திருப்பிக் கொடுத்து விட வேண்டும். ஒருவேளை அது தவறுதலாய் நேர்ந்திருக்க கூடும். உங்கள் சகோதரனை அழைத்துக் கொண்டு மீண்டும் அந்த மனிதரிடம் செல்லுங்கள். அந்த மனிதர் ஏற்கனவே அங்குள்ள உங்கள் சகோதரனையும் இந்த பென்யமீனையும் உங்களோடு அனுப்பி வைக்கும்படி எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு கருணை காட்டுவாராக. நானோ பிள்ளைகளை இழக்க வேண்டியிருந்தால் பிள்ளைகளை இழந்தவனாகவே இருப்பேன் என்றார். அவர்களும் மேற்குறிப்பிட்ட காணிக்கைகளையும் 2 மடங்கு பணத்தையும் கையில் எடுத்துக்கொண்டு பென்யமீனுடன் எகிப்திற்கு சென்று யோசேப்பின் முன்னிலையில் வந்து நின்றனர். யோசேப்பு அவர்களையும் அவர்களுடன் பென்யமீனையும் கண்டவுடன் தம் வீட்டு மேற்பார்வையாளனை நோக்கி, நீ இம்மனிதர்களை என் வீட்டிற்கு அழைத்துச் செல். இவர்கள் பகல் உணவை இன்று என்னோடு உண்பார்கள். கால்நடை ஒன்றை அடித்து உணவு தயார் செய் என்றார். அவனும் யோசேப்பு சொன்னபடியே அம்மனிதர்களை அவர் வீட்டிற்கு அழைத்துக் கொண்டு போனான். யோசேப்பின் வீட்டிற்கு அழைத்து வரப்பட்டதால் அவர்கள் அச்சமுற்றனர். ஏனெனில் முன்பு நம் கோணிப்பைகளில் வைக்கப்பட்ட பணத்தை முன்னிட்டே இங்கே கொண்டு வரப்பட்டுள்ளோம். நம்மை தாக்கி மடக்கி அடிமைகளாக்கி நம் கழுதைகளை கைப்பற்றிக் கொள்ளுமாறு இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறார்களோ என்று நினைத்துக் கொண்டனர். எனவே அவர்கள் யோசேப்பின் வீட்டு வாயிற்படியிலே மேற்பார்வையாளனை அணுகி கூறியது, ஐயா, முன்பு ஒரு முறை நாங்கள் தானியம் வாங்குவதற்கு இங்கு வந்திருந்தது உண்மையே. திரும்பும் வழியில் சாவடியில் எங்கள் கோணிப்பைகளை திறந்தபோது பைகளின் வாயிலே நாங்கள் கொடுத்த பணம் அப்படியே இருக்க கண்டோம். அதே அளவு திரும்பவும் கையோடு கொண்டு வந்திருக்கிறோம். மேலும் எங்களுக்கு வேண்டியவற்றை வாங்குவதற்கு வேறு பணமும் கையோடு கொண்டு வந்திருக்கிறோம். நாங்கள் முன் கொடுத்த பணத்தை எங்கள் கோணிப்பைகளில் வைத்தது யார் என்று அறியோம் என்றனர். அதற்கு அவன், உங்களுக்கு அமைதி உண்டாக்குக, அஞ்ச வேண்டாம். உங்கள் கடவுளும் உங்கள் தந்தையின் கடவுளுமானவர் உங்கள் கோணிப்பைகளில் அந்த பணத்தை உங்களுக்கு புதையலாக தந்திருப்பார். உங்கள் பணம்தான் என்னிடம் வந்ததே என்று சொல்லிய பின் சிமியோனை அவர்களிடம் அழைத்து வந்தான். மேலும் அந்த மனிதன் அவர்களை யோசேப்பின் வீட்டிற்குள் அழைத்துச் சென்று அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தான். அவர்கள் தங்கள் பாதங்களை கழுவிக்கொண்டனர். பின்பு அவர்களுடைய கழுதைகளுக்கு அவன் தீனி போட்டான். நண்பகலில் யோசேப்பு வரும் நேரத்தில் அவருக்கு தருவதற்காக
அவர்கள் தங்கள் காணிக்கைகளை தயார் செய்தனர். ஏனென்றால் தாங்கள் அங்கேயே உணவு அருந்தப் போவதாக கேள்விப்பட்டிருந்தனர். யோசேப்பு தம் வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்குள் அவர்கள் கையில் கொண்டு வந்திருந்த காணிக்கைகளை அவர் முன் வைத்து தரை மட்டும் தாழ்ந்து வணங்கினர். அவரோ அவர்களிடம் நலம் விசாரித்த பின், நீங்கள் என்னிடம் சொல்லியிருந்த முதிர் வயதான உங்கள் தந்தை நலமாயிருக்கிறாரா, இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று விசாரித்தார். அவர்கள், உங்கள் ஊழியராகிய எங்கள் தந்தை நலமுடன் இருக்கிறார், இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று பதில் கூறி தரை மட்டும் தாழ்ந்து வணங்கினர். யோசேப்பு கண்களை உயர்த்தி தம் சகோதரனும் தம் தாயின் மகனுமான பென்யமீனை பார்த்து, நீங்கள் என்னிடம் சொல்லியிருந்த உங்கள் இளைய சகோதரன் இவன்தானோ என்று கேட்டபின், மகனே, கடவுள் உனக்கு அருள் புரிவாராக என்றார். யோசேப்பு தம் சகோதரனை கண்டதும் மனம் நெகிழ்ந்து அழுவதற்கு ஓரிடம் தேடினார். உடனே தம் உள்ளறைக்குள் விரைந்து சென்று கண்ணீர் விட்டார். பின்பு முகத்தை கழுவிய பின் வெளியே வந்தார். தம்மை அடக்கிக் கொண்டு, உணவு பரிமாறுங்கள் என்றார். யோசேப்பிற்கு தனியாகவும் சகோதரர்களுக்கு தனியாகவும் அவருடன் உண்ணவிருந்த எகிப்தியருக்கு தனியாகவும் உணவு பரிமாறப்பட்டது. ஏனென்றால் எகிப்தியர் எபிரேயரோடு உண்பதில்லை. அப்படி உண்பதை எகிப்தியர் அருவருப்பாக கருதினர். மேலும் அவருக்கு முன் அவர்களில் மூத்தவன் தலைமகன் உரிமைப்படி முதலாவதாகவும் இளையவர்கள் அவரவர் வயதின்படியும் அமர்த்தப்பட்டதால் ஒருவர் மற்றவரை வியப்புடன் நோக்கினர். யோசேப்பின் முன் வைக்கப்பட்ட தட்டுகளினின்று அவர்களுக்கு பரிமாறப்பட்டது. மற்றவர்களது பங்கை போல் 5 மடங்கு மிகுதியாக பென்யமீனுக்கு பரிமாறப்பட்டது. அவருடன் அவர்கள் மதுவருந்தி விருந்துண்டனர். தொடக்க நூல் அதிகாரம் 44. பின்னர் யோசேப்பு தம் வீட்டு மேற்பார்வையாளனை நோக்கி, அவர்களுடைய கோணிப்பைகளில் அவர்கள் தூக்கிச் செல்லும் அளவு தானியம் நிரப்பி அவனவன் பணத்தை பையன் வாயில் வைத்து கட்டிவிடு. இளையவனது கோணிப்பை வாயில் எனது வெள்ளிக்கோப்பையையும் தானியத்துக்கு அவன் கொடுத்த பணத்தையும் வைத்து கட்டிவிடு என்று கட்டளையிட்டார். யோசேப்பு சொன்னவாறே அவனும் செய்தான். காலையில் கதிரவன் உதித்ததும் அவர்கள் தங்கள் கழுதைகளோடு அனுப்பி வைக்கப்பட்டனர். அவர்கள் நகரை விட்டு சிறிது தூரம் போயிருப்பர். அப்பொழுது யோசேப்பு தம் வீட்டு மேற்பார்வையாளனை நோக்கி, நீ எழுந்து அம்மனிதர்களை துரத்தி பிடித்து, நன்மைக்கு கைமாறாக நீங்கள் தீமை செய்வது ஏன்? இது என் தலைவர் பருக பயன்படுத்துவது அல்லவா? இது அவர் குறிபார்க்க பயன்படுத்துவது அல்லவா? நீங்கள் செய்தது மிக பெரும் மோசடி என்று சொல்வாய் என்றார். அவனும் அவர்களை விரட்டி பிடித்து இந்த வார்த்தைகளை அவர்களுக்கு சொன்னான். அதற்கு அவர்கள் அவனிடம், ஐயா, தாங்கள் இப்படி பேசுவதேன்? உம் அடியார்களாகிய நாங்கள் இத்தகைய முறையற்ற செயலை செய்திருப்போமா? நாங்கள் கோணிப்பைகளின் வாயில் கண்ட பணத்தை கூட கானான் நாட்டினின்று உம்மிடம் திரும்ப கொண்டு வந்தோம் அல்லவா? அப்படியிருக்க நாங்கள் உம் தலைவர் வீட்டில் தங்கமாவது வெள்ளியாவது திருடிக் கொண்டு போவோமா? உம் அடியார்களாகிய எம்முள் எவனிடமாவது அது காணப்பட்டால் அவன் செத்தொழியட்டும், நாங்களும் எங்கள் தலைவருக்கு அடிமைகளாவோம் என்று பதில் சொன்னார்கள். அது கேட்டு அவன், நன்று நன்று, உங்கள் சொற்களின்படி ஆகட்டும். அது எவனிடம் அகப்படுமோ அவன் எனக்கு அடிமையாக இருப்பான். மற்றவர்கள் குற்றமற்றவர்களாயிருப்பீர்கள் என்று அவர்களுக்கு சொன்னான். அப்பொழுது அவர்கள் விரைந்து கோணிப்பைகளை தரையில் இறக்கி வைத்தார்கள். ஒவ்வொருவனும்
தன் கோணிப்பையை திறந்தான். மூத்தவன் முதல் இளையவன் வரை அவன் சோதித்தபோது அந்த கோப்பை பென்யமீன் பையில் காணப்பட்டது. அப்பொழுது அவர்கள் தங்கள் ஆடைகளை கிழித்துக் கொண்டு கழுதைகளின் மேல் சுமையை ஏற்றி நகருக்கு திரும்பி வந்தனர். அதுவரை யோசேப்பு அங்குதான் இருந்தார். யூதா தம் சகோதரருடன் வந்து சேர்ந்தார். அவர்கள் அவருக்கு முன் தரையில் வீழ்ந்து வணங்கினர். யோசேப்பு அவர்களை நோக்கி, நீங்கள் என்ன இப்படி செய்துவிட்டீர்கள்? குறிபார்ப்பதில் என்னை போன்றவர் எவரும் இல்லர் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று வினவினார். அதற்கு யூதா, என் தலைவராகிய தங்களிடம் நாங்கள் என்ன சொல்வோம், என்னதான் பேசுவோம்? எங்கள் மாசின்மையை எப்படி நாங்கள் எண்பிக்க முடியும்? கடவுளே உம் அடியார்களின் தீச்செயலை கண்டுபிடித்தார். இதோ நாங்களும் எவனிடம் கோப்பை கண்டுபிடிக்கப்பட்டதோ அவனும் தங்களுக்கு அடிமைகளாவோம் என்று சொன்னார். அது கேட்டு யோசேப்பு, அத்தகைய முறையற்ற செயலை நான் செய்ய மாட்டேன். கோப்பை எவனிடம் அகப்பட்டதோ அவன் மட்டும் எனக்கு அடிமையாக இருப்பான். மற்றவர்கள் உங்கள் தந்தையிடம் நலமாகச் செல்லுங்கள் என்றார். யூதா அவர் அருகில் வந்து, என் தலைவரே, அடியேன் ஒரு வார்த்தை கூற அனுமதி தாரும். என் தலைவரே, செவிசாய்த்தருளும். உம் அடியான் மீது சினம் கொள்ள வேண்டாம். நீர் பார்வோனுக்கு இணையானவர். என் தலைவராகிய தாங்கள் உம் பணியாளர்களாகிய எங்களிடம், எங்களுக்கு தந்தையோ சகோதரனோ உண்டா என்று கேட்டீர்கள். அதற்கு நாங்கள், எங்களுக்கு வயது முதிர்ந்த தந்தையும் முதிர்ந்த வயதில் அவருக்கு பிறந்த ஓர் இளைய சகோதரனும் உள்ளனர். அவனுடைய சகோதரன் இறந்துவிட்டான். அவன் தாயின் பிள்ளைகளில் அவன் மேல் அதிக அன்பு கொண்டிருக்கிறார் என்று தலைவராகிய தங்களுக்கு சொன்னோம். அப்பொழுது தாங்கள், அவனை என்னிடம் அழைத்து வாருங்கள், நான் அவனை நேரில் பார்க்க வேண்டும் என்று உம் அடியார்களுக்கு சொன்னீர்கள். நாங்கள், அந்த இளைஞன் தன் தந்தையை விட்டு பிரிய இயலாது, பிரிந்தால் அவர் இறந்து போவார் என்று தலைவராகிய தங்களிடம் சொன்னோம். அதற்கு தாங்கள், உங்கள் இளைய சகோதரன் உங்களோடு வராவிட்டால் என் முகத்தில் விழிக்க வேண்டாம் என்று உம் அடியார்களுக்கு சொன்னீர்கள். உம் பணியாளராகிய எங்கள் தந்தையிடம் திரும்பியவுடன் என் தலைவராகிய தாங்கள் சொல்லியவற்றை அவரிடம் எடுத்துரைத்தோம். பிறகு எங்கள் தந்தை, நீங்கள் திரும்பி போய் நமக்கு கொஞ்சம் உணவுப் பொருள் வாங்கி வாருங்கள் என்றார். நாங்கள், எங்களால் போக இயலாது. எங்கள் இளைய சகோதரன் எங்களோடு சேர்ந்து வந்தால் மட்டுமே புறப்படுவோம். வராவிட்டால் இவன் இல்லாமல் நாங்கள் அவர் முகத்தில் விழிக்க மாட்டோம் என்றோம். உம் பணியாளராகிய எங்கள் தந்தை எங்களிடம், என் மனைவி எனக்கு 2 பிள்ளைகளையே பெற்றெடுத்தாள் என்று உங்களுக்கு தெரியும். ஒருவன் என்னை பிரிந்து வெளியே சென்றான். அவன் ஒரு கொடிய விலங்கால் பீறி கிழிக்கப்பட்டான் என்று நினைத்துக் கொண்டேன். ஏனெனில் இதுவரை அவனை காணவில்லை. இப்பொழுது நீங்கள் இவனையும் என்னிடமிருந்து பிரிக்கிறீர்கள். இவனுக்கு ஏதாவது ஆபத்து நேரிட்டால் நரைத்த முடியுள்ள என்னை துயருக்குள்ளாக்கி பாதாளத்திற்குள் இறங்கச் செய்வீர்கள் என்றார். ஆகையால் உம் பணியாளராகிய என் தந்தையிடம் நான் செல்லும்போது, அவர் உயிருக்கு உயிராக இருக்கும் இந்த இளைஞன் எங்களோடு இல்லையெனில், இளைஞன் இல்லை என்று கண்டு அவர் உடனே இறந்து போவார். உம் பணியாளர்களாகிய நாங்கள் நரைத்த முடியுள்ள உம் ஊழியரான எங்கள் தந்தையை துயருக்குள்ளாக்கி பாதாளத்திற்குள் இறங்கச் செய்தவர்கள் ஆவோம். எம் தந்தையிடம் இளைஞனின் பாதுகாப்புக்கு உம் அடியான் பொறுப்பேற்றிருக்கிறேன். ஏனெனில் என் தந்தையே, அவனை நான் திரும்ப கூட்டி வராவிட்டால் உம் முன்னிலையில் அப்பழி எந்நாளும் என்னையே சாரும் என்றேன். ஆகையால் இப்பொழுது இளைஞனுக்கு பதிலாய்
அடியேனை உமக்கு அடிமையாக்கியருளும். இளைஞனையோ போகவிடும். இளைஞன் என்னோடு இல்லாவிடில் எப்படி என் தந்தையிடம் நான் திரும்புவேன்? என் தந்தைக்கு நேரிடவிருக்கும் துன்பத்தை எப்படி நான் பார்த்து கொண்டிருப்பேன் என்றார். யோபு ஆகமம் அதிகாரம் 35. எலிகு தொடர்ந்து கூறினான், நான் இறைவன் முன் நேர்மையானவன் என நீர் சொல்வது சரியென நினைக்கின்றீரா? நான் பாவம் செய்யாததனால் எனக்கு என்ன ஆதாயம், எனக்கு என்ன நன்மை என நீர் கேட்கின்றீர். உமக்கும் உம் நண்பர்களுக்கும் சேர்த்து நான் பதிலளிக்கின்றேன். வானங்களை பாரும், கவனியும். இதோ உம்மைவிட உயரே இருக்கும் முகில்கள். நீர் பாவம் செய்தால் அவருக்கு எதிராய் என்ன சாதிக்கின்றீர்? நீர் மிகுதியான குற்றங்களை செய்வதால் அவருக்கு என்ன செய்து விடுகின்றீர்? நீர் நேர்மையாயிருப்பதால் அவருக்கு நீர் அளிப்பதென்ன? அல்லது உம் கையிலிருந்து அவர் பெறுவதென்ன? உம் கொடுமை உம்மை போன்ற மனிதரை துன்புறுத்துகின்றது. உம் நேர்மையும் மானிடர்க்கே நன்மை பயக்கின்றது. கொடுமைகள் குவிய அவர்கள் கூக்குரலிடுவர். வலியவர் கைவன்மையால் கத்தி கதறுவர். ஆனால் இவ்வாறு எவரும் சொல்வதில்லை. எங்கே என்னை படைத்த கடவுள்? இரவில் பாடச் செய்பவர் எங்கே? நானிலத்தின் விலங்குகளை விட நமக்கு அதிகமாய் கற்பிக்கின்றவரும் வானத்து புள்ளினங்களை விட நம்மை ஞானி ஆக்குகின்றவரும் அவரன்றோ? அங்கே அவர்கள் கூக்குரலிடுகின்றனர். பொல்லார் செருக்கின் பொருட்டு அவர் பதில் ஒன்றும் சொல்லார். வீண் வேண்டலை இறைவன் கண்டிப்பாய் கேளார். எல்லாம் வல்லவர் அதை கவனிக்கவும் மாட்டார். இப்படி இருக்க நான் அவரை பார்க்கவில்லை, தீர்ப்பு அவரிடம் இருக்கின்றது, நான் அவருக்காக காத்திருக்கின்றேன் என்று நீர் கூறும்போது எப்படி உமக்கு செவி கொடுப்பார்? இப்பொழுதோ கடவுளின் சினம் தண்டிப்பதில்லை, மனிதனின் மடமையை அவ்வளவாய் அவர் நோக்குவதில்லை என எண்ணி யோபு வெற்றுரை விளம்புகின்றார். அறிவில்லாமல் சொற்களை கொட்டுகின்றார். யோபு ஆகமம் அதிகாரம் 36. எலிகு தொடர்ந்து பேசலானான். சற்று பொறும், காட்டுவேன் உமக்கு கடவுள் சார்பாய் நான் கூற வேண்டியவற்றை. தொலையிலிருந்து என் அறிவை கொணர்வேன். என்னை உண்டாக்கியவர்க்கு நேர்மையை உரித்தாக்குவேன். ஏனெனில் மெய்யாகவே பொய் என்று என் சொற்கள். அறிவு நிறைந்த நான் உம் நடுவே உள்ளேன். இதோ இறைவன் வல்லவர், எவரையும் புறக்கணியார். அவர் வல்லமையும் ஞானமும் கொண்டவர். கொடியவரை அவர் வாழவிடார். ஒடுக்கப்படுவோர்க்கு உரிமையை வழங்குவார். நேர்மையாளர் மீது கொண்ட பார்வையை அகற்றார். அரசர்களை அரியணையில் அமர்த்துகின்றார். என்றென்றும் அவர்கள் ஏற்றமடைவர். ஆனால் அவர்கள் சங்கிலியால் கட்டுண்டாரெனில், வேதனையின் கயிற்றில் அகப்பட்டாரெனில், அவர்கள் செய்ததையும் மீறியதையும் இருமாப்புடன் நடந்ததையும் எடுத்து ஏம்புவார். அறிவுரைகளுக்கு அவர்கள் செவியை திறப்பார். தீச்செயலிலிருந்து திரும்புமாறு ஆணையிடுவார். அவர்கள் கேட்டு அவருக்கு பணிபுரிந்தால் வளமாய் தங்கள் நாள்களையும் இன்பமாய் தங்கள் ஆண்டுகளையும் கழிப்பர். செவி கொடுக்காவிடில் வாளால் மடிவர். அறிவின்றி அவர்கள் அழிந்து போவர். தீய மனத்தோர் வஞ்சினம் வளர்ப்பர். அவர்களை அவர் கட்டி போடுகையில் உதவிக்காக கதற மாட்டார். அவர்கள் இளமையில் மடிவர். காமுகரோடு அவர்கள் வாழ்வு முடியும். துன்புற்றோரை துன்பத்தால் காப்பார். வேதனையால் அவர்கள் காதை திறப்பார். இடுக்கண் வாயினின்று உங்களை இழுத்து காத்தார். ஒடுக்கமற்ற பரந்த வெளியில் சேர்த்தார். உங்கள் பந்தியை ஊட்டமுள்ள உணவால் நிரப்பினார். பொல்லார்க்குரிய தீர்ப்பு உங்கள் மீது வந்தது. தீர்ப்பும் நீதியும் உங்களை பற்றி பிடித்தன. வளமையால் வழி பிறழாமல் பார்த்து கொள்ளும். நிறைந்த கையூட்டால் நெறி தவறாதேயும். உம் நிறைந்த செல்வமும் வல்லமையின் முழு ஆற்றலும் இன்னலில் உமக்கு உதவுமா? இருந்த இடத்திலேயே மக்கள் மடியும் இரவுக்காக ஏங்காதீர். துன்பத்தை விட தீச்செயலையே நீர் தேர்ந்து கொண்டீர். எனவே அதற்கு திரும்பாதபடி எச்சரிக்கையாயிரும். இதோ ஆற்றலின் இறைவன் உயர்ந்தவர். அவருக்கு நிகரான ஆசிரியர் உளரோ? அவர் நெறியை அவருக்கு வகுத்தவர் யார்? அவருக்கு நீர் வழி தவறினீர் எனச் சொல்ல வல்லவர் யார்? அவர் செயலை புகழ்வதில் கருத்தாயிரும். மாந்தர் அதனை பாடிப் போயினர். மனித இனம் முழுவதும் அதை கண்டது.
மனிதன் தொலையிலிருந்தே அதை நோக்குவான். இதோ இறைவன் பெருமை மிக்கவர், நம் அறிவுக்கு அப்பாற்பட்டவர். அவர் தம் ஆண்டுகள் எண்ணற்றவை, கணக்கிட முடியாதவை. நீர்த்துளிகளை அவர் ஆவியாக இழுக்கின்றார், அவற்றை மழையாக வடித்து கொடுக்கின்றார். முகில்கள் அவற்றை பொழிகின்றன, மாந்தர் மேல் அவற்றை மிகுதியாக பெய்கின்றன. பரவும் முகில்களையும் அவர்தம் மணிப்பந்தலின் ஆர்ப்பரிப்பினையும் ஆய்ந்தறிபவர் யார்? இதோ தம்மை சுற்றி மின்னல் ஒளிரச் செய்கின்றார், கடலின் அடித்தளத்தை மூடுகின்றார். இவற்றால் மக்களினங்கள் மீது தீர்ப்பளிக்கின்றார், அதிகமாய் உணவினை அளிக்கின்றார். மின்னலை தம் கைக்குள் வைக்கின்றார், இலக்கினை தாக்க ஆணையிடுகின்றார். இடிமுழக்கம் அவரை பற்றி எடுத்துரைக்கும், புயல் காற்று அவர் சீற்றத்தை புகழும். பிள்ளாய், கவனி, நான் சொல்வதை ஏற்றுக்கொள். அப்பொழுது உன் ஆயுட்காலம் நீடிக்கும். ஞானத்தின் வழிகளை உனக்கு கற்பித்திருக்கின்றேன். நேரிய பாதைகளில் உன்னை நடத்தி வந்தேன். நீ நடக்கும்போது உன் கால் சறுக்காது. நீ ஓடினாலும் இடறி விழமாட்டாய். பெற்ற நற்பயிற்சியில் உறுதியாக நிலைத்து நில். அதை விட்டுவிடாதே. அதை கவனமாய் காத்துக்கொள். அதுவே உனக்கு உயிர். பொல்லார் செல்லும் பாதையில் செல்லாதே. தீயோர் நடக்கும் வழியில் நடவாதே. அதன் அருகில் செல்லாதே. அதில் கால் வைக்காதே. அதை விட்டு விலகி உன் வழியே செல். தீமை செய்தாலன்றி அவர்களுக்கு தூக்கம் வராது. யாரையாவது கீழே வீழ்த்தினாலன்றி அவர்களுக்கு உறக்கம் வராது. தீவினையே அவர்கள் உண்ணும் உணவு, கொடுஞ்செயலே அவர்கள் பருகும் பானம். நேர்மையாளரின் பாதை வைகரை ஒளி போன்றது, அது மேன்மேலும் பெருகி நண்பகலாகின்றது. பொல்லாரின் பாதையோ காரிருள் போன்றது, தாங்கள் எதில் இடறி விழுவார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது. ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த விவிலி வாசிப்பகுதியை எங்களுக்கு தந்ததற்காக உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்களும் யோசேப்பை போல, யோபுவை போல எதிரிகள் கூட நல்லா இருக்கணும், எதிரிகள் கூட ஆசீர்வதிக்கப்படணும், எதிரிகள் வீழ்ச்சியில் மகிழாமல் இருக்கக்கூடிய ஒரு நல்ல இதயத்தை எங்களுக்கு தந்துடணும் ஆண்டவரே. அம்மா, இந்த உலகினுடைய மீட்புக்காக உங்களுடைய பிள்ளையவே தாரை வார்த்து கொடுத்தீங்களேம்மா. அப்படிப்பட்ட தன்னலமற்ற, நீ உன்னை அன்பு செய்கிறது எப்படியோ அதே போல் பிறரை அன்பு செய்யன்னு சொல்லி ஆண்டவர் கூறியிருக்கூடிய அந்த கட்டளையின்படி நீங்கள் மற்றவங்களுக்காக உங்களுடைய மகனை கொடுக்க நீங்கள் தயங்காமல் இருந்தீங்களேம்மா. அப்படிப்பட்ட பிறர் நலம் நாடக்கூடிய ஒரு உள்ளத்தை, உங்களுடைய மாசற்ற இதயத்தை, உங்களுடைய வியாகுல இதயத்தை எங்களுடைய இதயமாக மாற்றி வரல வேண்டி உங்களை கெஞ்சி மன்றாடுகிறோம் அம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இன்றைய தினத்திற்கான 3 கேள்விகளுக்கான பதிலை பார்ப்போம். முதல் கேள்வி, பென்யமினை பார்த்தப்ப, முதல் முறையாக அவர் கூட பிறந்த தம்பியை பார்த்தப்ப யோசேப்பு எப்படி அதற்கு ரியாக்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 43வது அதிகாரம் தொடக்கணுள்ள 30வது வசனம் 29-30 வாசனம் தெரியும். யோசேப்பு பென்யமினை பார்த்தோன்னே அவரால் சந்தோஷத்தையும் எமோஷனையும் அடக்கி வைக்க முடியல. அவ்வளோ அவருக்கு மேலே இருந்தக்கூடிய அந்த அஃபெக்ஷன், அந்த அன்புனால் ஓடி போய் அவர் ஒரு ரூமுக்குள்ளே போய் அழுந்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஒரு ப்ரைவேட் ரூமுக்குள்ளே போய் தேம்பி அழுந்திருக்கிறாரு தம்பியை பார்த்ததுக்கப்புறம். அவ்வளோ அன்பு நிறைஞ்சவராக இருந்திருக்கிறாரு யோசேப்பு. பின்னாடி நம்ம இன்னும் டீட்டெயில்டாக விளக்க உரையில் பார்ப்போம். 2வது கேள்விக்கு போகலாம். யூதா யோசேப்பை அங்கே 20 வெள்ளி காசுக்கு விற்கலான்னு சொல்லி ஐடியா கொடுத்து விற்று போடுறாரு. தொடக்க நூல் 37வது அதிகாரத்தில். இங்கே நம்ம பார்க்குறோம் 44வது அதிகாரத்தில் 18வது வசனத்தில் யூதா முன்னாடி நான் பெஞ்சமினை நான் அடிமையாக வச்சுக்கிறேன், நீங்கள் போங்கன்னு சொல்லும்போது யூதா அவருடைய மனமாற்றத்தை அங்கே காட்டுறாரு. அதே போல் அதுக்கு முன்னாடி 43வது அதிகாரத்துலையும் பாருங்கள், யாக்கோபு கிட்ட சொல்கிறார், அப்பா கிட்ட, நீங்கள் நான் அவனுக்கு ஷூரிட்டியாக போகிறேன், நீங்கள் என்னை நம்பி அனுப்புங்க, அவன் உயிருக்கு நான் உத்தரவாதம் தரேன் அப்படின்னு சொல்லி யூதா இங்கே முன் அவருடைய உயிரை கூட கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. யூதாவுடைய மனமாற்றம் இங்கே நமக்கு தெளிவாக வெளிப்படுத்தப்படுகிறது. பின்னாடி நம்ம விளக்க உரையில் இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். 3வது, யோசேப்பு குறிப்பார்த்தாரா?
கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வி சிசிசி 2115 2117 வரைக்கும் பார்த்தோன்னா குறிப்பாக்குறது இந்த ஜோசியம், இந்த ஜாதகம் பார்க்குறது எல்லாமே முதல் கட்டளைக்கு எதிரான சாவான பாவம். உபாகமம் அதாவது இணைச்சட்டம் 18வது அதிகாரம் 10வது வசனமும், எரேமியா 29வது அதிகாரம் 8வது வசனமும் தெளிவாக நம்ம கூறுகிறது. இந்த மாதிரி குறி கேட்கும்போது எனக்கு அடுத்து என்ன ஆகும்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கும் போது ஒரு பக்கம் அது தீய ஆவிகள்னால அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள், இன்னொரு பக்கம் அது என்ன நடக்குது, நான் கடவுள் மேலே உண்மையாகவே நம்பிக்கை வச்சுருக்கேனா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி நமக்கு எழுப்புகிறது. யோசேப்பு நமக்கு தெரியும் கடவுளுக்கு அஞ்சி வாழ்கிறவர், கடவுள் மேலே நம்பிக்கையாக இருக்கிறவர். அப்போது கடவுளோடு உறவாடக்கூடிய யோசேப்பு கண்டிப்பாக குறி பார்த்துருக்க மாட்டார். அப்போ புனிதர்கள், விவிலிய அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் சொல்கிறாரு பாருங்க, உனக்கு தெரியாதா நான் இதை வச்சு தான் குறி பார்ப்பேன், இந்த கிண்ணத்தை வச்சு தான் குறி பார்ப்பேன்றது உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க ஏன்னா எகிப்தில் இந்த மாதிரி ஆவிகளை எழுப்புறது, இந்த மாதிரி குறி பார்க்குறது, இந்த மாதிரி அஸ்ட்ராலஜி விஷயங்கள் எல்லாம் அவங்க பண்ணுவாங்க. அப்போது யோசேப்பு என்ன பண்ணுறாரு, அவங்க சகோதரர்கள்கிட்ட அவங்களுடைய உண்மையான குணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு, அவங்கள இன்னும் நம்ப வைக்கிறதுக்கு, இவருக்கு இந்த மாதிரியான சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குது, எனக்கு குறிப்பாக்கவும் தெரியும், பெஞ்சமின் தான் திருடிட்டு போனான் அப்படின்றது உனக்கு தெரியாதா, ஸோ குறிப்பாக்குறதுன்னு சொல்லி, ஏன்னா யோசேப்போட லாங்குவேஜ் பாருங்களேன், நான் குறிப்பாப்பேன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்றப்ப வேணும்னே அதை அவர் சொல்லி காட்டுறாரு. ஆட்டோமேட்டிக்காக அதை நமக்கு நன்றாக புரிய வைக்கிறது. அப்போ ஐயோ இவருக்கு நிறைய ஜாதவு, நிறையா மாய மந்திரம்லாம் இவருக்கு தெரியும் போல் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சகோதரனை பயமுறுத்தணும், அவங்க உண்மையை சொல்லணும், அவங்களுடைய உண்மையான உள்ளத்தை இவர் தெரிஞ்சுக்கணும், உள்ளத்தினுடைய எண்ணங்களை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் யோசேப்பு இப்படி சொன்னாரே ஒழிய அவர் குறிப்பாக்கிறதுக்காக உண்மையாமே சொல்ல. ஏன்னா அங்கே பாருங்கள், அவருடைய வேலைக்காரர்கிட்டையும் இவர் சொல்லி அனுப்புகிறாரு, என் தலைவர் குறிப்பாக்கக்கூடிய கிண்ணம் இது அப்படின்னு சொல்லி நீ சொல்லுன்னு சொல்கிறாரு. ஏன்னா அப்போது ஒரு சூப்பர் நேச்சுரல் இது வரும், அப்போ இவங்க பயப்படுவாங்க, இவங்களுடைய உண்மையான உள்ளத்தின் எண்ணங்களை தெரிந்து கொள்ளலாம். அதுக்காக தான் யோசேப்பு அப்படி கூறியிருப்பார் அப்படின்னு சொல்லி விவிலிய அறிஞர்கள் கூறுகிறார்கள். அதனால் அவர் குறிப்பாக கிடையாது. உபாகமம் 18:10, எரேமியா 29:8, கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வி எல்லாமே இது தவறுன்னு சொல்லுது. நிறையா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நிறையா தீய ஆவிகளுக்கு நம்ம கதவுகளை திறந்து கொடுப்பது குறி பார்ப்பதுனால. அதனால் முடிஞ்சளவு நம்ம அதை பண்ணியிருந்தோன்னா, எங்கேயாவது போய் ஜோஷியம் பார்த்தோன்னா, கைரேகை பார்த்துருந்தோன்னா, தயவு செஞ்சு இதை போய் ஏதாவது ஒரு ரிட்ரீட் சென்டர்லையோ இல்லை ஏதாவது ஒரு நல்ல குருவானவரிடம் பாவசிங்கத்தனம் செய்கிறதுக்கு முயற்சிப்போம். இல்லைனாக்கா நிறைய தடைகளுக்கான காரணம் அதுவாகவே விளங்கும். ஏன்னா நம்ம கடவுளை நம்பாமல் எனக்கு என்ன நடக்கும்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த ஒரு க்யூரியாசிட்டி அது கடைசியாக என்ன தெரியுமா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்க்க ஆரம்பிக்க அடுத்து என்ன தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே நம்ம கையில் இருக்கிறத நம்ம நினச்சிக்குவோம். எல்லாமே நம்ம கையில் இருக்கிற நம்மளே கடவுளாக நம்ம நினைத்து கொள்ள ஆரம்பிப்போம். இது நம்ம நேரடியாக நடக்காது, ஒரு மறைமுகமாக உள்ளத்தின் ஆழத்தில் நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். ஏன்னா என்னோடய ஃப்யூச்சர் எனக்கு தெரிய போகுது அப்படின்னா எனக்கு பிரச்சனையே இல்லை. உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கோமே, ஆண்டவர் பேதுருவை பார்த்து நீ உன் வலையை வலதுபுறத்தில் போடு அப்படின்னு சொல்கிறப்ப நடுவில் பேதுரு போயிட்டு யார்கிட்டையாவது குறி பார்த்துட்டு வலையை போட்டால் மீன் கிடைக்குமா கிடைக்காதா? இப்போ இங்கே என்ன ஆகுது, அவர் தெரிஞ்சுக்கிட்டு கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போட்டிருந்தாருன்னா அப்போ நம்ம ஆண்டவர் சொன்னதுனால செய்யலை, அது கிடைக்கும் தெரிஞ்சதுனால செஞ்சோம். ஆண்டவர் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கைன்னு, அந்த உறவில் இருக்கக்கூடிய நம்பிக்கை என்ன, அது ஒரு கேள்விக்குறியாவது பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமும், நம்ம ஒரு பிஸ்னஸ் தொடங்குகிறோமோ இல்லை நம்ம ஒரு வேலைக்கு போகிறோமோ, கடவுள்கிட்ட ஜெபிச்சு கடவுள் கூட ஒரு உறவில் ஆளப்பட்டு அவர் என் மனசில் என்ன சொல்கிறாரோ அதை நான் செய்வேன். இங்கே போனால் அது வெற்றி ஆகாதா? ஆண்டவர் என் கூட பேசுகிறார், அவர் என் அப்பா, ஞானஸ்தானத்தின் மூலியமாக நான் தந்தையினுடைய மகனாகிறேன், தேவமாதனுடைய பிள்ளை ஆகிறேன், நான் மாதா கிட்ட கேட்டு செய்வேன். மாதா வழியாக ஆவியானவர் பேசுவார், அல்லது ஆவியானவர் மாதா மூலியமாக பேசுவார், நான் கேட்பேன். அப்போது கடவுள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை குறித்து காட்டுறது இந்த குறி பார்க்குறது. மற்ற பிற மதத்தினர்கள் அவங்களுக்கு கடவுளை தெரியாது, நமக்கு அவங்கள பர்சனலாக தெரியும் ஆண்டவரை. நம்ம குறி பார்க்க தேவை, என் ஆண்டவர் என்னை அன்பு செய்கிறார், அவர் ஏற்ற காலத்தில் எனக்கு ஏற்ற விஷயங்களை செய்வார். அதான் யோபு பாருங்கள் 23வது அதிகாரம் 14வது வசனத்தில், கடவுள் எனக்கு குறித்துள்ளதை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு ஜோசியம் பார்க்கணும், ஜாதகம் பார்க்கணும், ராசி பலன் பார்க்கணும், கல்யாணத்துக்கு நேரம் எதுவுமே தேவையில்லை.
ஆண்டவர் எனக்கு ஏற்ற நேரத்தில் எனக்கு அவர் நிறைவேற்றுவார். எனக்குள்ள ஆவியானவர் குடிக்கொண்டிருக்கிறார். நான் தூய ஆவியானவருடைய ஆலயம். 1 கொரிந்தியர் 6:19 கூறுகிறது. அதனால் ஆண்டவர் என்னை வழி நடத்துவார். இதுவரைக்கும் வழி நடத்தினவர். நான் யாருக்கிட்டேயும் போய் கேட்டு அவங்களுடைய தீய ஆவிகளை நான் கன்சல்ட் பண்ணி நான் தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லை. நான் கடவுளை ஜெபிப்பேன், கடவுளை நம்பியிருப்பேன், அவர் என்னை வழி நடத்துவார். அதனால் இதில் நம்ம ரொம்ப குறிப்பாக இருக்கணும். அதை பண்ணியிருந்தோம் அப்படின்னா முதல் கட்டளைக்கு எதிரானது நிறைய தடைகளுக்கும் பாவத்திற்கும் அது பிரச்சனையாக இருக்கும், பாவ அடிமைத்தனத்திற்கும். அதை நம்ம போய் கன்ஃபெஷன் பண்ண முயற்சி செய்வோம். சரி, இன்றைய தினத்துக்கான விளக்குவரைகளை போகலாம். இதை நம்ம வாசிக்கும் போது என்ன தோணுது, யோசேப்பு ரிவெஞ்ச் எடுக்கிறாரா? அவரை எல்லாம் அடித்து குழியில் தள்ளி விற்று போட்டதுக்கு அவங்க சகோதரர்கிட்ட அவர் கடினமாக பேசினார்னு நம்ம பார்க்குறோம். அவர்கிட்ட இல்லாத போல தானே சொல்லி அவங்கள பயமுத்துறதை பார்க்குறோம். அப்போது யோசேப்பு ஒரு வேளை இவங்கக்கிட்ட பழி வாங்குறாரா? விவிலி அறிஞர்களும் புனிதர்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க கிடையாது அப்படின்றாங்க. உதாரணத்துக்கு முதல் விஷயம், நீங்கள் வேவு பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பதட்டப்படுத்துறதுக்கான காரணம், முதல்ல யோசேப்பு ஓப்பனாக வெளிப்படையாக பேசியிருந்தார் அப்படின்னாக்க இவங்களுடைய சகோதரர்களுடைய உள்ளத்தை அவருக்கு தெரிஞ்சிருக்காது. இவங்க 13 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட நடந்துக்கிட்ட அதே சகோதரர்களாக இருக்கிறாங்களா, இல்லை மனம் மாறி இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்வதற்காக தான் யோசேப்பு இப்படி நடந்து கொண்டார் கடினமாக அப்படின்னு சொல்லி இறையியல் வல்லுநர்களும் புனிதர்களும் கூறுகிறார்கள். இந்த ட்ராமா எல்லாமே அதுக்காக தான். ஒரு விஷயம், ஏன்னா அவர் அவங்க மேலே அன்பு செய்கிறாரு, அவங்களோட ஒன்றாக இணைய போகிறார். அவங்க மனமாற்றம் அடைஞ்சிருக்கிறாங்களா, அவங்க மனமாற்றம் அடைய வேண்டும் என்பதற்காக இந்த ட்ராமாவே அவர் செய்கிறார். இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு 42வது அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம். அவர் 21வது வசனம் 22வது வசனங்கள்லாம் நம்ம வாசனை தெரியும். யோசேப்பு இல்லை நீங்கள் வேவு பார்க்க வந்திருக்கீங்க, நீங்கள் சாக மாட்டீங்க அப்படின்னாக்கா போய் பெஞ்சமினை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தான் இவங்கெல்லாம் பதட்டப்படுறாங்க. ஐயோ, நம்ம யோசேப்பு கிட்ட செஞ்சதுனால தான் அந்த ஒரு துர்பாக்கியம் தான், அந்த சாபம் தான் நம்மளை இப்படி துரத்துது அப்படின்னு சொல்லி அவங்க உணர்றாங்க பாருங்கள். ஸோ இது கூட உதவி செய்கிறது என்னது, அந்த பஞ்சத்தின் சூழ்நிலை. எப்படி ஊதாரி மகனுக்கு சாப்பிடுவதற்கு பன்றிகளுக்கு கொடுக்க இருந்த நெற்றுகள் கூட கொடுப்பார் இல்லை அப்படின்ற அந்த ஒரு நிலைமையில், அந்த ஒரு வறுமையில் நம்ம வாசிக்கிறோம், ஊதாரி மகன் அறிவு தெளிவை பெற்றான், ஹி கேம் டு ஹிஸ் சென்சஸ் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இங்கே அதே பஞ்சத்தில் யோசேப்பு அவர்களை பதட்டப்படுத்தும் போது அவர்களை ஒரு நெருக்கத்தில் ஏன்னா அவருக்கு தெரியுது நெருக்கத்தில் எவ்வளவு ஞானம் பிறக்கும், எவ்வளோ மனமாற்றங்கள் பிறக்கும், எவ்வளோ நம்ம பர்ஃபெக்ட் ஆகிறோம் அப்படின்றது யோசேப்பு ஏற்கனவே அனுபவிச்சிருக்காரு. அப்போ அவர் பார்க்குறாரு, நீங்கள் வேவு பார்க்க வந்திருக்கீங்க, நீங்கள் சொல்கிறது உண்மை இல்லைனா நீங்கள் சாகக்கூடாது அப்படின்னா போய் உங்களுடைய அந்த ஒரு பையனை வச்சுருக்காங்கன்னு சொன்னாலும் உங்கள் சகோதரன் அவனை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை அவர் ஏற்படுத்தும் போது அந்த நெருக்கத்தில் அவங்களுடைய தவறை உணர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க மனமாற்றம் அடையணுங்கிறதுக்காக தான் யோசிப்பு இவ்வளோ ட்ராமாவை பண்ணுறாரு. ஒன்று. ரெண்டாவது, அவங்க மனமாற்றம் எவ்வளோ அடைஞ்சிருக்காங்கன்றதை தெரிந்து கொள்வதற்காகவும். வெளிப்படையாக பண்ணியிருந்தால் இது எதுவுமே நடந்திருக்காது. ஸோ ஞானமிக்கவர்களாகவும், அதான் சொல்வார்கள், பாம்பை போல முன்மதி விவேகம் உள்ளவர்களாகவும் புறாவை போல பரிசுத்தமாகவும் இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் நம்ம நற்செய்தியில் கற்பிக்கிறத இங்கே யோசேப்பு செயல்படுவதை நம்ம பார்க்குறோம். ஞானம் மிக்கவராக நம்மளாக தான் என்ன பண்ணியிருப்போம், ரொம்ப நல்ல பிள்ளைங்களாக இருந்திருப்போம். இல்லை, ஒரு சில விஷயங்களை கற்றுத்தர வேண்டும். அதை எப்படி கற்றுத்தரணுன்றதை கடவுள் யோசேப்புக்கு அவருடைய ஞானத்தை கொடுத்து அவருக்கு அதெல்லாம் வழி நடத்தினார். இது ஒரு பக்கம் இருக்க, ஏன் பென்யமினை கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லி சொல்கிறாரு. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. முதல் விஷயம், விவிலிய அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, யோசேப்புக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவரோட கூட பிறந்த சகோதரன். அதனால தான் நம்ம பார்க்குறோம், அவரை பார்த்த உடனே போய் அழுகிறாரு. இன்னொரு விஷயம், இதில் மறைமுகமாக என்ன நடக்குது பேக்ரவுண்டில், யாக்கோபுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கிறது. அவர் அவருடைய 12 பசங்களையும் ஈக்குவலாக அன்பு செய்கிறாரா? அஃப்கோர்ஸ் அவர் யோசேப்பை அதிகமாக அன்பு செஞ்சார். ஏன்னா அவருக்கு ராகேல் ரொம்ப பிடிக்கும். இப்போது யோசேப்பு இறந்துட்டார் யாக்கோபை பொறுத்த வரைக்கும். இப்போ அடுத்தது அவருடைய முழு அன்பையும் அவருடைய கடைசி பையன், அவருடைய வயதான காலத்தில் பிறந்த பென்யமின் மேலே வச்சுருக்காரு. இப்போது யோசிப்பு பாருங்களேன், யோசிச்சு பார்த்தீங்களா, ஏன் சிமியோனை தேர்ந்தெடுக்கணும்? மீதி வந்த அந்த 10 சகோதரர்களில் ஏன் யோசிப்பு சிமியோனை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி யோசிச்சு பார்த்தோன்னா, அவருடைய பிறப்பு பட்டியல் எடுத்து பார்த்தோன்னா, லேயா, அந்த முதல் மனைவி லேயாவினுடைய 2வது மகன் சிமியோன்,
அவரை பிடிச்சி வச்சுக்கிறாரு யோசேப்பு. பிடிச்சி வச்சுக்கிட்டு இப்போ சொல்கிறாரு, நீங்கள் போய் ராகேலினுடைய 2வது மகனை கூட்டிகிட்டு வாங்கன்னு. இப்போ யாக்கோபுக்கு இதுவே பழைய யாக்கோபாக இருந்தாருன்னா பென்யமீனை விட்டுருக்க மாட்டார். ஆனால் இந்த வறுமையின் சூழல் கடவுளை அதை அனுமதிச்சு யாக்கோபுக்கு இப்போ வந்து டிசைட் பண்ண வேண்டிய டைம். ஒரு பக்கம் வறுமை, உங்களை இத்தனை பேரோட உயிர் இருக்குது, இன்னொரு பக்கம் அவருக்கு பிடிச்சமான அந்த ஒருத்தனோட உயிர் இருக்குது, பென்யமீனோட உயிர். யாக்கோபு யாரை தேர்ந்தெடுக்க போகிறார்? லேயாவினுடைய 2வது மகனா? அவர் கூட மற்ற குடும்பத்தினர்கள் எல்லாம் பஞ்சத்தில் சாக போகிறாங்க. இல்லை இந்த ஒரே ஒரு மகன் பென்யமீனா, ராகேலினுடைய 2வது மகனா? லேயாவின் 2வது மகனா, ராகேலினுடைய 2வது மகனா? இந்த பஞ்சத்தின் இந்த சூழலை யாக்கோபு அறிவு தெளிவு பெறுகிறார். ஓகே, நான் என்னுடைய பிள்ளைங்களை நம்பி, கடவுளை நம்பி, அதனால சொல்ல பாருங்க, கடவுளை உங்களோட இருந்து அந்த மனுஷனுக்கு முன்னாடி உங்களுக்கு அவர் தயவையும் இறக்கத்தையும் பெற்று தரட்டும் அப்படின்னு சொல்லி இப்போ கடவுளை நம்பி அவர் ராகேலினுடைய 2வது மகனை, அவருடைய அந்த அன்பார்ந்த மகனை, அவருக்கு அந்த அளவுக்கு பிடிக்கலனாலும் லேயாவினுடைய 2வது மகனை மீட்டு கொண்டு வரதுக்கு இவர் அனுப்புகிறாரு. இங்கே யாக்கோபு அவர் ஒரு அறிவு தெளிவு பெற்று, ஓகே, எனக்கு என்னுடைய லேயாவினுடைய 2வது மகனையும் நான் அன்பு செய்கிறேன் அப்படின்றத செயல் அழகாக காட்டுகிறார். இப்போ அவர் புரிஞ்சுக்கிறாரு எப்படின்னு சொல்லி. யாக்கோபு இங்கே வந்து இந்த ஒரு அழகான பாடத்தை கற்றுக்கொள்வதை நம்ம பார்க்குறோம். இங்கே சகோதரர்கள்கிட்டையும் யோசிப்பு ஒரு அழகான ஒரு ஆட்டத்தை ஆடுறாரு. அவருடைய ஞானத்தினால கடவுள் கற்பிக்கிறாரு. என்னது? ஓகே, பென்யமீனை கூட்டிகிட்டு வராங்க. அவருடைய பேக்கில் வந்து இவருடைய கப்பை போட்டுறாரு, இவருடைய வெள்ளி அந்த கிண்ணத்தை போட்டுறாரு. இப்போ மாட்டிக்கிறாரு. யார்? பென்யமீன். நல்ல கைங்காலம் மாட்டிக்கிறாரு. இப்போ என்ன சொல்கிறாரு? பென்யமீன் என்கிட்ட இப்போ அடிமையாக இருப்பான், நீங்கள் சந்தோஷமாக சமாதானமாக உங்கள் அப்பா கிட்டே போங்க. இங்கே சகோதரர்கள் எல்லாருக்கும் ஒரு டெஸ்ட், ஒரு சோதனை. இந்த தருணத்தில் பழைய சகோதரர்கள் இருந்தாங்கன்னா, அப்பாடா இவனை தான் அப்பா ரொம்ப அதிகமாக அன்பு செஞ்சார், இந்த பென்யமீனை இங்கேயே கிடக்கணும் பாரு, நல்லா மாட்டினானா, அப்பா பாரு எங்களை அன்பு செய்யாமல் இவனை அன்பு செஞ்சானா, போட்டும் 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 அங்கேயே இருக்கட்டும். அவன் மொதல் பையனையும் அவர் இழந்தார், ராகேலினுடைய 2வது பையனையும் இழந்தார், இங்கேயே கிடக்கட்டும். நம்ம நிம்மதியாக உயிர் பழைச்சோம், தானியமும் கொடுக்குறாரு, எல்லாமே கொடுக்குறாரு, நம்ம எடுத்துகிட்டு வீட்டுக்கு போவோம், அப்பாவுக்கு நல்லா வாங்கட்டும். பழைய சகோதரர்களாக இருந்தால் இப்படி யோசிச்சிருப்பாங்க. ஆனால் மனம் மாறிய சகோதரர்கள், நம்ம யோசிப்புக்கிட்ட தப்பு பண்ணிட்டோம், அதனால தான் நம்ம இங்கே மாட்டிகிட்ருக்கோம் அப்படின்னு உணர்ந்த சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்க? அதுவும் குறிப்பாக வித்த அதே யூதா 44வது அதிகாரத்தில் 18வது வசனத்தில் வாசிக்கிறோம். யூதா முன்னாடி வராரு. ஐயோ, நீங்கள் அப்பாவுக்கு பென்யமீனை ரொம்ப பிடிக்கும், எங்கள் சகோதரன் எங்கள் சகோதரன் எங்கள் சகோதரன் சொல்லி சொல்கிறாங்க. யாக்கோபுக்கிட்டேயும் அவர் சொல்ல இருப்பாங்க, எங்கள் சகோதரன் பென்யமீனை அனுப்புங்க, நான் அதுக்கு உத்தரவாதமாக இருப்பேன், அவனை நான் கரெக்டாக மீட்டு கொண்டு வருவேன். பாருங்களேன், யூதா மனமாறுகிறார். அவரோட பாவத்திலேருந்து தாமார்கிட்ட நடந்த அந்த நிகழ்வாக இருக்கலாம், ஏதோ ஒன்று யூதா உணர்றாரு. நான் தான் முன்மொழிஞ்சேன், நானே இப்போ எல்லாத்துக்கும் நான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன். நான் இப்போ வந்து நீங்கள் என்ன வச்சுக்கோங்க, நான் அவனுக்கு பதில் அடிமையாக இருக்கேன், ஆனால் என் சகோதரன் அனுப்புங்க. இப்போ மனமாற்றம் தெரியுது. அவர் கூட எல்லா சகோதரர்களும் நிற்கிறாங்க. எல்லாருமே அன்னைக்கு விட்டுட்டு ஓடினாங்க, அன்னைக்கு வந்து விற்று போட்டாங்க, இன்றைக்கி அவங்க மனமாறுகிறார்கள். அப்போ பாருங்கள், யோசேப்பு எங்களுடைய எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க, எங்கள் அப்பாவுக்கு இருக்கக்கூடிய எல்லா அன்பு முன்னுரிமை எல்லாத்தையும். நாங்கள் அவருக்கு முன்னாடி பிறந்தவங்க. அப்பாவை பற்றி யோசிக்கவே இல்லை. அப்பா வந்து யோசிப்பு அன்பு செய்கிறாரு, அவன் நம்ம கொண்டுட்டோன்னு சொன்னால் அப்பாவுடைய மனசு என்னாகும், அவருக்கு உடல் நலம் பாதிக்கப்படும், அவர் வருத்தப்படுவார்ன்றது அப்பாவை பற்றி யோசிக்கலை. இப்போ யோசிக்கிறாங்க, ஏன்னா மனம் மாறி இருக்கிறாங்க. யூதா சொல்கிறாரு, ஐயோ என் அப்பா வந்து அவனை அவ்வளோ அன்பு செய்கிறாரு, நீங்கள் என் சகோதரன் அனுப்பலைன்னா, வாய் நிறைய சகோதரன் சொல்கிறாரு, என் சகோதரன் நீங்கள் அனுப்பலைன்னா என் அப்பா வந்து இறந்தே போயிடுவார் அந்த வருத்தத்தில். இப்போ அப்பாவை பற்றி தெரியுது, மனமாற்றம் அடைகிறார்கள். இதெல்லாம் நடந்தது ஏன்? யோசிப்பு இந்த ட்ராமாவை போட்டதுனால, கொஞ்சம் கடினமாக பேசினதுனால. பாருங்கள், சகோதரர்கள் மனமாறத்துக்கும் வாய்ப்பு கிடச்சிச்சு. யாக்கோபு அவருடைய அன்பை அவங்க சகோதரன்கிட்ட சொல்கிறாரு, ஓகே நான் இப்போ ராகேலுக்கு நான் பாகுபாடு காட்டலை, ராகேலினுடைய பையனுக்கு மட்டும் நான் பாகுபாடு காட்டலை, என்னுடைய லேயாவினுடைய பிள்ளைங்களையும் உங்களையும் நான் அன்பு செய்கிறேன்ப்பா, உங்களுடைய பேர பிள்ளைங்களையும் அவங்களும் பஞ்சத்தில் இறந்துருவாங்க, நான் இவனை அனுப்புகிறேன், உங்களையும் நான் அன்பு செய்கிறேன்னு சொல்லி யாக்கோபுக்கு அவருடைய அன்பை காட்டக்கூடிய ஒரு தருணம் ஏற்பட்டுச்சு. ஏன்? பென்ஜமினை கூட்டிடுவான்னு யோசிப்பு சொன்னதுனால. அதே போல் அவருடைய சகோதரர்களுக்கும்
பெஞ்சமின் மேலே இருக்கக்கூடிய அன்பை காட்டுறதுக்கான தருணம். என்ன நீங்கள் அடிமையாக வச்சுக்கோங்க, பெஞ்சமின் அமுச்சு விட்ருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தருணம் கிடச்சிச்சு யோசேப்பு இந்த நாடகத்தை அரங்கேற்றியதுனால. இந்த ஒரு மனமாற்றத்தை நம்ம கொண்டு வர முயற்சிப்போமா? நம்ம யோசேப்பா கடவுளே கதின்னு சொல்லி நம்ம அவரே காலை பிடிச்சிட்டு இருந்தோன்னா, நம்ம குடும்பத்தினர்கள் அந்தளவுக்கு கடவுள் மேலே பக்தி இல்லைனாலும், அவங்க உலக பிரகாரமாக வாழ்ந்தாலும், ஒரு நாள் கண்டிப்பாக இந்த மனமாற்றத்தை கடவுள் கொடுப்பார். அதுக்கான சூழ்நிலையை கொண்டு வருவார். எப்படி யோசேப்பை தேடி வர வச்சு அவங்கள மனமாற்றம் அடைய வச்சாரோ, அதே போல் நம்மளுடைய குடும்பத்தினர்களையும் நம்மை தேடி வர வைப்பார். நம்ம ஒருத்தர் மனமாறினா போதும். சக்கையை ஒருத்தர் மனமாறினார் புதிய ஏற்பாட்டில். ஆண்டவர் சொன்னார், இந்த வீட்டுக்கு இன்று மீட்பு உண்டாயிட்டு. ஆண்டவர் ஒருத்தரை தொட்டார்னா அவர் குடும்பத்தினர்கள் எல்லாத்தையுமே தொடுவார். நம்ம கடவுள்கிட்ட நம்ம யோசேப்பாக இருக்க முயற்சிப்போம். அவருக்கு அஞ்சி, அவர் அன்பு செஞ்சு, அவரையே நம்பி தீமையை விட்டு விலகி வாழ்ந்தோன்னா நம்ம வீட்டில் இருக்க ஒவ்வொரு விக்கெட்டாக விழ ஆரம்பிக்கும். எல்லாருமே மனமாறுவாங்க. இப்போ எப்படி யோசிப்பேன் அவரோட சகோதரன் ஒன்றா சேர்ந்து அவங்க கண்ணீர் மழுக அந்த ஆனந்த கண்ணீரை சிந்தினாங்களோ, அந்த ரொம்ப நாள் கழித்து பார்த்தா அந்த அன்பின் கண்ணீரை சிந்தினாங்களோ, அதே போல் நம்மளும் மாறுவோம். இதில் முக்கியமாக யோசேப்போட இதயம் வேணும்னு நம்ம கேட்போம், யோபுவினோட இதயம் வேணும்னு கேட்போம். இவங்க 2 பேரும் என்ன திரும்பினாங்க, அவங்களுக்கு எதிராக தீங்கிழைச்சவர்களுக்கு, அவங்களுக்கு எதிராக அவங்கள துன்புறுத்தினவங்களுக்கு, காயப்படுத்தினவங்க மனசையும் உடம்பையும் காயப்படுத்தி 13 வருஷம் நாய் மாதிரி அலைய வச்ச அந்த சகோதரர்களை பார்த்து அன்புனால் அடக்க முடியாமல், சும்மா ஏதோ இன்டலெக்சுவலாக இல்லை, மூளை அளவில் இல்லை, மனசுலேருந்து அவரால் அடக்க முடியாமல் உள்ளே போய் ப்ரைவேட் ரூமில் போய் அழுகுறாரு. அவங்க சகோதரரை பார்த்து போய் அதான் பண்ணார். அவருடைய அன்பான அவருடைய அன்பான சகோதரன் பெஞ்சமினை பார்த்துப்பையும், அவர் கூட பிறந்த பெஞ்சமினை பார்த்துப்பையும் அவர் அதான் பண்ணார். நமக்கு இது அழகாக காட்டுது. யோசேப்பு பாகுபாடு பார்க்கவே இல்லை. என் அம்மா கூட பிறந்த சகோதரனை பார்த்தப்பையும் அவர் அழுந்தார். அவரோட அன்புனால் அவரால் அடக்க முடியல. அவர் அம்மா இல்லாமல் வேற ஒரு பெரியம்மாவுடைய பிள்ளைங்க பார்த்தப்பையும் அவர் பாகுபாடு காட்டல, யாக்கோபை போல். ஆனால் யோசிப்பு அவரை அன்பு செஞ்சுட்டு தான் இருந்திருக்காரு. யோசிச்சு பார்ப்போமே, இப்படி விற்று போடுறதுக்கு முன்னாடி அவர் அந்த மாதிரி இருந்திருக்கலாம். விற்று போட்டு இவ்வளோ பிரச்சனைக்கும் அவர் 13 வருஷம் இவ்வளோ கடுமையான துன்பங்களை மத்தியில் இதுக்கெல்லாம் காரணமானவங்கள நேருக்கு நேரு சந்திக்கும் போது நம்மளாக இருந்தால் என்ன யோசிச்சிருப்போம். ஆனால் இங்கே பாருங்கள், ஏசாவும் யாக்கோபும் சந்திச்சப்போ நடந்த அதே விஷயம் இங்கே யோசேப்பும் அவருடைய சகோதரர்களும் சந்திச்சப்போ நடக்குது. பாங்களேன், யாக்கோபு அங்கே ஏமாத்தினார், திரும்பவும் அவருடைய பிள்ளைங்களால் ஏமாற்றப்பட்டார். யாக்கோபு அங்கே ஏசா கிட்ட மன்னிப்பு கேட்டார், மனவருந்தி அந்த சகோதர பாசத்தை காட்டினார். இங்கே திரும்ப பாருங்கள், அவருடைய பிள்ளைங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதர பாசத்தை காட்டிக்கிறாங்க. இது நமக்கு தெளிவாக தெரியுது. நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதை பார்த்து நம்ம பிள்ளைங்களும் நடந்துக்குவாங்க. ஏன்னா அவருடைய சகோதர பிள்ளைங்களாம் பார்த்தாங்க, அதேபடி நடந்தாங்க. அதே தான் பாருங்கள் இங்கேயும் நடக்குது. யோசேப்பு அவர் கூட இருந்த சகோதரர் எல்லாம் யாக்கோபும் ஏசாவும் ஒன்றா சேர்ந்து கட்டி தழுவி மன்னிச்சுக்கிட்டதை அவங்க பார்த்தாங்க. அதே மாதிரி இங்கேயும் பண்ணுறாங்க. அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்களோ அதை பிள்ளைங்க பார்த்துட்டே இருக்குது. நம்ம தாந்துணி தனமாக பேசிட்டு சினிமா டைலாக்ஸ் பேசிகிட்டு இருந்தோன்னா அதை தான் அவங்க கற்றுக்குவாங்க. நம்ம கடவுளுடைய வார்த்தையை வீட்டில் பேசிகிட்டு இருந்தோன்னா அதையும் பிள்ளைங்க கற்றுக்குவாங்க. நம்ம கெட்ட வார்த்தை பேசினோன்னா அதையும் அவங்க கற்றுக்குவாங்க. நம்மளோட ஒவ்வொரு அசைவையும் நம்ம பிள்ளைங்க பார்த்துட்ருக்காங்க. இந்த நாளில் நம்ம கேட்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், யோசேப்பை போலையும் யோபுவை போலையும் யோபு சொல்கிறா பாருங்க, என் எதிரிகளுடைய அழிவில் நான் மகிழ்ந்திருந்தேன்னா, செல்வம் நிறைஞ்சிருக்கிறதுனால நான் சந்தோஷப்பட்டேன், செல்வத்தில் என்னுடைய நம்பிக்கை இல்லை, என்னுடைய எதிரிகள் கூட நான் அழியக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க வருத்தப்படும் போது நானும் அவங்களோட சேர்ந்து வருத்தப்படுவேன். என் எதிரிகள் சந்தோஷப்பட்டாங்கன்னா நானும் சந்தோஷப்படுவேன். ஓ மை காட், இந்த மாதிரியான ஒரு உள்ளம் நமக்கு வேணுங்க. பைபிள் வாசிக்கிற நம்ம ரொம்ப கஷ்டம், நம்ம கூட அந்த ஜென்ம சுபாவம் இருக்குது பாருங்கள். யோசிப்பினுடைய மற்ற சகோதரர்களை போல் நம்ம இருக்கிறோம். நம்ம ஞானஸ்தானம் பெற்றுக்கிறோம், ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறோம், நற்கருணை வாங்குகிறோம், விவிலியம் வாசிக்கிறோம், புனிதர்களுடைய வாழ்வை நம்ம முன்மாதிரியாக கொண்டிருக்கிறோம். நம்ம உண்மையாலுமே அமைதியாக ஒரு 10 நிமிஷம் உட்காந்து நம்மளை காயப்படுத்தினவங்க, நம்ம உண்மையிலே நம்ம மனசை காயப்படுத்தவங்க இருப்பாங்க, நம்ம கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்க இருப்பாங்க. அவங்கள நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிறுத்தி, என்னால் ஏசா யாக்கோபு மாதிரி, யோசேப்பும் அவருடைய சகோதரர்கள் மாதிரி அவங்கள பார்த்து அன்புனால் அவங்கள மன்னித்து அவங்கள கட்டி பிடிக்க முடியுமா?
ரொம்ப சவாலான விஷயந்தான். பட் ஆனால் ஆசைப்படலாம். ஆண்டவரே, நான் அவங்கள போல் ஒரு இதயத்தை நான் கொண்டிருக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, நான் என்னுடைய எதிரிகளை பார்த்து அவங்க சந்தோஷத்தோடு நான் சந்தோஷப்படணும். அவங்க வருத்தப்படும் போது நான் வருத்தப்படணும். அவங்கள ஆசீர்வதிக்கணும். துன்புறுத்தவர்களுக்காக ஜெபிக்கணும். எதிரியை அன்பு செய்யக்கூடிய உள்ளத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அப்படி வந்துருச்சுன்னா குடும்பத்தில் நடக்கிற எல்லா சின்ன சின்ன விஷயத்துலலாம் நம்ம எரிஞ்சு விழுவ மாட்டோம். அவங்கள மன்னிக்க கஷ்டப்பட மாட்டோம். அதை பிடிச்சிக்கிட்டே இருக்க மாட்டோம். மேலோட்டமாக பார்த்துட்டு விட்டுட்டு போயிட்டே இருப்போம். அவங்க நினச்சபடி அவங்க மனசின் விருப்பம் நிறைவேறட்டும். நம்மளே நம்ம அன்பு செய்கிறது போல் மற்றவங்கள அன்பு செய்ய ஆரம்பிப்போம். அந்த ஒரு உள்ள நமக்கு வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டால் போதும். சரி, இவங்களாம் பார்த்தா ஆசையாக இருக்குல்ல, இந்த மாதிரி நாமளும் வாழணும்னு ஆசைப்பட்டால் போதும். அதை ஆண்டவர்கிட்ட அந்த ஆசையை ஒரு சின்ன ஜெபமாக உள்ளத்தின் ஏக்கமாக நம்ம வெளிப்படுத்தினா போதும். கண்டிப்பாக நம்ம மனசை மாற்றுவார். இந்த விவிலியம் வாசித்து முடிக்கிறப்ப நம்ம மனசு பழைய மாதிரி இருக்காது. யோபுவினுடைய மனசு நமக்கு வரும். நம்ம கூட வேலை செஞ்சவங்க, நம்ம குடும்பத்தினர்கள், நம்ம நண்பர்கள், கடன் வாங்கிட்டு ஏமாற்றினவங்க, நம்மளை காயப்படுத்தினவங்க, தப்பாக பழி போட்டவங்க எல்லாரையும் மன்னிக்கக்கூடிய உள்ளத்தை நம்ம பெறுவோம். பெறணும்னு ஆசை முதலப்படுவோம். உண்மையிலே மனசில் விரும்பும். கடவுள் அதை நமக்கு நிறைவேற்றுவார். ஏன்னா நம்ம தப்பான விஷயத்தை கேட்கல, நல்ல விஷயத்தை தான் கேட்குறோம். கடவுளை கண்டிப்பாக அதை நமக்கு தருவார். நாளை தினத்தில் நாளைக்கான வீடியோவில் சந்திக்கலாம். நாளைக்கு இவங்க பெஞ்சமினை விட்டுட்டு போகிறாங்களா இல்லை என்ன நடக்க போகுது அப்படின்றத நாளைக்கு நம்ம பார்க்குறோம். ஏன்னா பெஞ்சமினை பிடிச்சி வச்சுக்கிட்டாரு யோசேப்பு. விட்டுட்டு போகிறாங்களா இல்லை விட மாட்டோம், என்ன நீங்கள் எடுத்துக்கோன்னு சொல்லி யூதா சொல்கிறாரு. யோசேப்பு என்ன பண்ண போகிறாரு நாளைக்கு பார்க்கலாம். ஆமேன்.